வணக்கம் நண்பர்களே, சமையல் கற்கலாம் சேனல் பார்க்க வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி ரேஷன் கடை அரிசியை வச்சு முறுக்கு வத்தல் செய்யலாம். ரேஷன் அரிசி 3 டம்ளர் எடுத்திருக்கேன். இவங்களை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துப்போம். அதே டம்ளரில் 4 டம்ளர், ஒரு டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி வீதம் சேர்த்துப்போம். மொத்தம் 12 டம்ளர் வருது. பெருங்காயம், இந்த அளவு பெருங்காயத்தை எடுத்துக்கிட்டு வெந்நீரில் போட்டோம்னா கரைஞ்சிருவாங்க. அவங்கள கரைச்சி அவங்களையும் சேர்த்துப்போம். உப்பு தேவையான அளவு. இவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டு குக்கரை மூடி விட்டுப்போம். நான் 3 விசில் வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை வைக்கணுமோ வச்சுக்கோங்க. 3 விசில் வந்ததும் இறக்கிப்போம். நல்லா ஆறந்தும் திறந்து பார்ப்போம். இப்படி தான் இருப்பாங்க. மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பொடியாக தட்டி வச்சுருக்கேன். அவங்கள ஒரு 2 ஸ்பூன் அளவில் போட்டு நல்லா கிளறி விட்டுப்போம். நல்லா இவங்க கலந்து வர வரைக்கும் கிளறிப்போம். இதோ கரெக்டான பதம் வந்துட்டாங்க. இந்த மாதிரி வர வரைக்கும் கிளறி விட்டுப்போம். நான் துப்பட்டா துணி எடுத்திருக்கேன். நல்லா அலசிட்டு மாடியில் விரித்து விட்டுட்டு எண்ணெய் கவரு, 1/2 லிட்ரு எண்ணெய் கவரில் ஒரு ஓரமாக ஓட்டையை போட்டு கட் பண்ணி விட்டுட்டு ஒரு பக்கமாக ஃபுல்லாக திறந்து விட்டு சாதம் போட்டுப்போம். பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் முறுக்கு மாதிரி பிழிஞ்சு விட்டுருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரியே பிழிங்க. நீல வாக்குலையும் பிழியலாம், ஈஸியாக இருக்கும். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். நான் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்து விட ஈஸியாக இருக்கும் எனக்கு, அதனால் நான் இப்படி பிழிஞ்சிக்கிறேன். 3 டம்ளர் அரிசி ஒரு துப்பட்டா நிறைய வந்தது. சாயந்தரம் 4ஆம் தேதி, ஏப்ரல் 4ஆம் தேதி காய வச்சுருக்கேன். ஒரு காலையில் பிழிஞ்சு விட்டேன். சாயந்தரம்லாம் காஞ்சிட்டாங்க. சாயந்தரம் எடுத்துகிட்டு வந்து நம்ம இதை மாதிரி பேத்து எடுத்து வச்சுப்போம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு இன்றைக்கி சுலபமாக வருவாங்க இவங்க எடுக்கிறதுக்கு. மறுநாள் காலையில் காய வைப்போம். நல்லா வளையிறாங்க பாருங்கள், காயலை ஃபுல்லாக. இவங்கள நல்லா மொறுன்னு வர வரைக்கும் காய வைக்கணும். 3 நாள் காய வச்சுக்கலாம். 3 நாள் நல்லா காய்ஞ்ச பிறகு உடையிறாங்க பாருங்கள். இந்த பதம் வந்ததும் பொரிக்க தயாராகிட்டாங்க. எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு பொரித்து எடுத்துப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அழகாக பொரிஞ்சு வந்துட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு தேவையானதை முதல்ல கற்றுக்கிறவங்க கூட செய்யலாம். சுலபமாக செய்யலாம், ஈஸியான முறையில். எனக்கும் வத்தல் செய்ய தெரியாது. இதே முறையில் தான் நான் செய்கிறேன். முதலாக கற்றுக்கிட்டதுலேருந்து இப்படி தான் செய்கிறேன். எனக்கு ரொம்ப சுலபமாக வந்துடுச்சு. நீங்களும் தெரியாதவங்களாக இருந்தால் செய்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றி.